வீடு கட்டிட்டு இருக்கும்போது எடுத்த கிளிப்பிங் இது. ஸோ கிச்சன் இதுதான். இந்த இடத்துல ஒரு லாங் ஷெல்ஃப் வேணும். பேண்ட்ரி ஷெல்ஃபா அதுதான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 5 ஷெல்ஃப் இருக்கணும். இந்த ஹைட்டில் கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஷெல்ஃபோட சைஸ் வந்து இந்த சைஸில் இருக்கணும் ஒவ்வொரு ஷெல்ஃபும் அப்படின்னு நான் சொல்லலை. அது சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக. நான் இப்போ எனக்கு தோணல. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸ்பேஸிங்கும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பேஸிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. கவுண்டர் டாப்பில் ஒரு சில குழப்பம் வந்து டோர் வந்து 2 டோராக தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வீடியோ கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். 2 டோர் எப்படி பிரித்து போட்டாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷெல்ஃப்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 1 மந்த் முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப டீப் க்ளீன் பண்ணாமல் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம கிச்சன்லேயே வந்துட்டு நிறைய இருக்க பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பொருட்கள் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஷெல்ஃபாக வந்து ஒதுக்கிக்கோங்க. அவங்க வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு 2 ஷெல்ஃப் இல்லை ஒரு 3 ஷெல்ஃப் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு அதுக்குள்ளே எதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். கேர் டு ஒர்க் வித் வாட் வி ஹாவ். அதை தான் நானும் பண்ணேன். ஏன்னா என்னோட ஜாமானோட மெஷர்மெண்ட்லாம் என்னோட பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஹைட்டெல்லாம் வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃப் ரைசர் வாங்கி அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எவ்வளோதான் பார்த்து பண்ணாலும் ஒரு சிலதை நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் வந்து ஷெல்ஃபோட ஹைட் வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்கிறது விட்டுட்டேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நானே வீட்டில் பண்ண ஆல் பர்பஸ் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிறேன். ஒரு சில கரைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. உங்களுக்கு லைட்டாக எல்லோயிஷாக தெரியும். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, பிஓபி வந்து ஊற்றிட்டு தான் வேலை பார்த்தாங்க. டைல்ஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு வீட்டில் பிஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊற்றுவாங்க. அது அங்கங்கே சில இடத்துல தெளிச்சிருச்சு, அது மட்டும் போக மாட்டேங்குது. அதை தின்னர் வாங்கிட்டு வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட க்ராசரி பாட்டில்ஸ் வந்துட்டு நம்மளோட பழைய வீட்டில் வந்து அதுதான் வந்து ஹைலைட்டு கிச்சனில். ஸோ அதே மாதிரி இங்கேயும் விசிபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே மட்டும் கிளாஸ் டோர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஆல் பர்பஸ் சொல்யூஷனில் வந்துட்டு 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், 1 ஸ்பூன் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் அதை ஊற்றி ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து வுட்லேயும் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன், கிரானைட்டில் யூஸ் பண்ணுவேன். இதில் எல்லாத்துலேயும் அது நல்லாயிருக்கு. குவார்ட்ஸ் மார்பிள் பற்றி எனக்கு தெரியல. இது 2லேயும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குவார்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வினிகரை. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நான் ஷெல்ஃபில் வந்து ஷெல்ஃப் லைனர் எதுவும் இப்போ போடல. ஏன்னா இப்போது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஒரு இடத்துல மட்டும் கார்ட்போர்ட் பாக்ஸை கட் பண்ணி வைக்கிறேன். அது ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாலே தாராளமாக எல்லா அழுக்கும் நீட்டாக க்ளீன் ஆகிடும். நீங்கள் சோப் போட்டு கழுவணுங்கிற அவசியமே கிடையாது. ஒயிட் கிச்சனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். என்கிட்ட இருக்க எல்லா மளிகை பொருளையும் வந்துட்டு பாக்ஸில் போட்டிருந்தது. பழைய வீட்டில் எந்த பாக்ஸில் இருந்ததோ அதே பாக்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். பழைய வீட்டில் வந்து எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃபில் இருக்கும். ஸோ வந்து பாட்டிலோட மூடி, குறிப்பாக அந்த ஒயிட் லெட் போட்டிருக்கு பாருங்க, அந்த ஒயிட் லெட்லாம் ரொம்ப கரையாகும். மந்த்லி அதை துடைக்கணும். துடைக்காமலே அது உள்ளே வச்சுட்டேன் ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அது எல்லாத்தையுமே துடைச்சேன். ஸோ இந்த ஷெல்ஃபோட ஸ்பேஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃப் ரைசர் வாங்கினேன். இது வந்து ஒரு ஐக்கியா ப்ராடக்ட்டு. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிச்சன் கேட்டகரியில், ஆர்கனைசர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரியோ மில்டன் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்துட்டு டாப்பில் வைக்க முடிஞ்சது. ஏன்னா அது ஒயிட் லெட் போட்டதை மேலே வச்சா இடிச்சது. ஆக்சுவலாக ஒயிட் லெட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது வைக்க முடியல. ஸோ எது எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 3ஆவதாக இன்னொரு ஷெல்ஃப் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் அதே மாதிரி அகலம் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சது அந்த ஷெல்ஃபுக்கு. ஸோ இந்த 3ஆவது ஷெல்ஃப் வைக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வைக்க வரல. நல்ல வேலை 4 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மாவு வகைகள் எல்லாமே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ராஜ்மா இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். கார்ன்ஃப்ளவர், ராகி ஃப்ளார், கடலை மாவு, அரிசி மாவு,
சோள மாவு இது எல்லாமே இங்கே வச்சுட்டேன். ஜாகரி பொடி பண்ணது அதுவுமே வச்சுட்டேன். ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. இது வந்து 2வது ஷெல்ஃப். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் நான் வந்து பாட்டில்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அடுத்தது 3வது ஷெல்ஃப். 3வது ஷெல்ஃப்லேயும் 2 ஷெல்ஃப் ரைசர் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேலே வைக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரியோ மில்டன் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பிராண்ட் நேமு. அந்த பாக்ஸஸ், அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸஸ். அதுக்கு கீழே வந்துட்டு ஒயிட் லெட் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ப்ராடக்ட். ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டும் அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் அது அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பருப்பு வகைகள்லாம் மேலே வச்சுட்டேன். கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. அது கீழே வந்து நட்ஸு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, நிலக்கடலை, சேமியா, இட்லி பொடி வீட்டில் அரைச்சது, இது எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இதிலே வந்துட்டு முக்கால்வாசி வச்சாச்சு. அது போக ஜீனி வந்து ரேஷனில் வாங்கி 2 கிலோ கொடுப்பாங்க எங்களுக்கு. இந்த 2 கிலோவுக்கு அந்த பாட்டில் கரெக்டாக இருக்குது. அடுத்தது வீட் ஃப்ளார் வச்சுருக்கேன். இது 2ம் ரொம்ப பெரிய பாட்டில். ஸோ அதை கடைசியாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து 3 பாட்டில் வச்சுருப்பேன். இந்த பாட்டில்ஸோட லிங்க்கும் வந்து அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா பாட்டில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸும் வச்சுட்டேன். இதில் என்னென்னா எல்லாத்தையுமே வந்து லேபிள் பண்ணியிருப்பேன். லேபிள் பண்ணுறதோட பெனிஃபிட் வந்துட்டு இப்போ தான் எனக்கு இன்னும் நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அதான் கிளியர் கிளாஸாக இருக்குது, எதுக்கு லேபிள் போடணும்னு கேட்பாங்க. பட் அதோட பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து லேசி சூசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு சில பாட்டில்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், சின்ன சின்ன பாட்டில்லாம். லேபிள் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து நானும் சமைப்பேன், என் மாமியார் சமைப்பாங்க, என் ஹஸ்பண்டும் சமைப்பார். ஸோ 3 பேரும் யூஸ் பண்ணுறதுனால நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆர்கனைசேஷன் என்னதான் நான் பண்ணியிருந்தாலும் எங்கள் 3 பேருக்குமே ஈஸியாக இருக்குது. எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களே ஈஸியாக எடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஒரு பேஸ்கெட்டில் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் மாற்றிருந்தேன், கேக் பேனும் ப்ரெட் பண்ணுற பேன். பட் நான் கேக் பண்ணுறதுக்கு தான் அது 2மே யூஸ் பண்ணுறேன். ஒருத்தவங்க வந்து யாரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்வேர்ஸே வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட செராமிக் வேர்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் தான், ஒரு 2 பிளேட், கொஞ்சம் பவுல்ஸ், வந்து மிக்சிங்க்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் பவுல் இருக்கும். இதெல்லாம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் வந்தது சின்னதாக. இதில் வந்துட்டு அஞ்சரை பெட்டி 3 வச்சுருக்கேன். 3ல் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுற சீரகம், சோம்பு அதெல்லாம் இருக்கும். இன்னொரு இதில் ஃபுல்லாக கரம் மசாலாஸ் ஃபுல்லாக இருக்கும், ஹோல் கரம் மசாலா. இன்னொரு இதில் வந்துட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள், அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பேன். ஸோ அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் இருக்க மாதிரி வச்சுட்டேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் அட்டை வந்து வச்சுக்கிறேன், கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து கிழிச்சது. இது ஏன் வச்சேன்னா, அரிசி டப்பா வந்து வைக்கும்போது மட்டும் அடியில் வந்து அது ஏதோ ஒரு கரையாயிடுச்சு. அந்த கரை வந்து பழைய வீட்டில் இருக்கும் போதுலேருந்து இருக்குது. அது எப்போ வச்சு எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப எல்லா இடத்தையும் கரையாக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். 2 அரிசி டப்பா, இட்லி அரிசி 1, சாப்பாட்டு அரிசி 1. அது போக 2 எம்டி பாக்ஸ் தான், அது ரேஷன் கடைக்கு போகும்போது வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வச்சுருக்கேன். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருப்பேன். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மளிகை பொருட்கள் இருக்கும், க்ராசரி திங்ஸ் இருக்கும். இன்னொரு இதில் வந்துட்டு இந்த வாரம் தீரப்போகுது அப்படிங்கிறத வாங்கி வச்சுருவேன். எப்போ தீருதோ அப்போ ஓப்பன் பண்ணிப்பேன். அது எல்லாமே அந்த இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கும். இந்த 2 பாக்ஸையும் வச்சுட்டேன். அது போக இருக்க பக்கத்தில் ஸ்பேஸ் எம்டியாக தான். இந்த இடத்துல தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு உடன் ஷெல்ஃப். அது ஆக்சுவலாக நான் இப்போ காட்டுறது வந்து உடன் ஷெல்ஃப். அந்த ஷெல்ஃப் போட்டால் தான் டோர் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஷெல்ஃப் போட்டு 2 டோராக வந்து போட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். எக்ஸ்ட்ராவாக அந்த ஷெல்ஃப் கிடச்சனால தான் அந்த இடத்துல அஞ்சரை பெட்டி வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ நமக்கு என்ன இருக்குது, நம்மளோட பொருட்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம புதுசாக ரெண்ட்டுக்கு போனாலும் சரி, புது வீடு கட்டினாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வச்சாகணும். சொந்த வீடு கட்டினாலுமே அதே மாதிரி தான். ஸோ உங்கள் பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெல்ஃபோ இல்லை ஆர்கனைசேஷனோ
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கும் போது ஷெல்ஃபை வந்து மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து ஒயிட் கிச்சன் வந்துட்டு ஓகேவா, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இப்போது 1.5 மந்த்தாக நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒயிட் கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எங்கே இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.